வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கிளாம்பாக்கம் மாதவரத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்படுவது குறித்தான தகவல் வெளியாகி இருக்கிறது. கிளாம்பாக்கம் மாதவரத்திலிருந்து இயக்கப்படும் பேருந்துகளின் விவரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். இந்த அறிவிப்பு குறித்தான முழுமையான விவரங்கள். வணக்கம். தற்போது ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. கிளாம்பாக்கத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்வது பல்வேறு சிரமங்கள் இருப்பதாக பயணிகள் தொடர்ந்து தெரிவித்து வந்தார்கள். எனவே தங்களுக்கு மாற்று ஏற்பாடும் வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்த நிலையில் தமிழக அரசு அதனை பரிசீலனை செய்து தற்போது ஒரு மாற்று ஏற்பாடையும் அறிவித்திருக்கின்றது. அதன்படி கிளாம்பாக்கம் மற்றும் மாதவரத்திலிருந்தும் இனி தென் மாவட்டங்களுக்கு பேருந்துகள் சில இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி திருச்சி, சேலம் உள்ளிட்ட 13 நகரங்களுக்கு கிளாம்பாக்கம் மற்றும் மாதவரத்திலிருந்தும் பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து 13 நகரங்களுக்கு கிளாம்பாக்கம், மாதவரத்திலிருந்து மட்டுமே பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது திருச்சி, சேலத்திற்கு நாளை முதல் கோயம்பேட்டிலிருந்து பேருந்துகள் இயக்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கிளாம்பாக்கம் மற்றும் மாதவரத்திலிருந்து இயக்கப்படக்கூடிய அந்த பேருந்துகள் தொடர்பான விரிவான அட்டவணை செய்திக்குறிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அது அரசினுடைய இணையதளத்திலும் வெளியிடப்படும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன்படி எந்தெந்த ஊர்களுக்கு மாதவரத்திலிருந்தும் பேருந்துகள் இயக்கப்படும் என்பதை பார்த்து அறிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி திருச்சியிலிருந்து 18 பேருந்துகள் இயக்கப்படும். மாதவரத்திலிருந்து திருச்சிக்கு 18 பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சேலத்திற்கு 17 பேருந்துகளும், விருதாச்சலத்திற்கு 6 பேருந்துகளும் மாதவரத்திலிருந்து இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரத்திற்கு தலா 16 பேருந்துகள் இயக்கப்படும் எனவும், கும்பகோணத்திற்கு 14 பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை வழியாக செஞ்சி செல்வதற்கு 22 பேருந்துகள் மாதவரத்திலிருந்து இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிளாம்பாக்கத்திலிருந்து இந்த 13 நகரங்களுக்கு 710 பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் 160 பேருந்துகள் மாதவரத்திலிருந்தும் இயக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றது. எனவே இனி சென்னை ஒட்டிய பகுதிகள், குறிப்பாக வடசென்னை பகுதிகளிலிருந்து பயணிப்பது சிரமமாக இருக்கும் என கருதுபவர்கள், ஏனென்றால் வடசென்னையிலிருந்து கிளாம்பாக்கத்திற்கு வருவதே 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை தூரம் ஆவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் வடசென்னையை சேர்ந்தவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் மாற்று திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி வடசென்னையை சேர்ந்த மக்கள் இனி மாதவரம் பேருந்து நிலையம் சென்று அங்கிருந்து பேருந்துகளை பிடித்து அவர்கள் தென் தமிழ்நாட்டுக்கு பயணிக்கலாம். அதாவது திருச்சி, சேலம், விருதாச்சலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கும்பகோணம், சிதம்பரம், நெய்வேலி, கடலூர், புதுச்சேரி, திண்டிவனம், திருவண்ணாமலை, அதே போல போலூர், வந்தவாசி ஆகிய பகுதிகளுக்கு மாதவரத்திலிருந்தும் பேருந்துகள் இயக்கப்படும் என்பது அண்மை தகவல். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.